எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். நடுவில் ஒரு சில சூழ்நிலையால் நாங்கள் வீடியோ போடல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். நீங்கள் எல்லாம் ஆதரவு தரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் சொரவை புட்டு செய்யும் போது மிளகா சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை பார்க்கலாம் வாங்க. இந்த பச்சை மிளகா சாம்பார் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா மிளகாத்தூளே தேவை கிடையாது. இதுக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா வச்சே செய்யலாம். மற்றபடி வெங்காயம், தக்காளி, புளி எது நம்ம சாம்பாருக்கு போடுவோமோ அதெல்லாம் தேவைப்படும். நம்ம சப்போஸ் மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு, எமர்ஜென்சிக்கு நம்ம செய்யணும்னா இந்த சாம்பார் செய்யலாம். அந்த சாதா சாம்பார் வைக்கிறோம்ல, அந்த காயெல்லாம் போட்டு, அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டே இருக்காது. இதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பச்சை மிளகா சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த சின்ன கிளாஸ் அளவில் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஃபுல்லாக போட்டேன், ஒன்று பாதி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ சைஸில் போடுவீங்களோ அந்த லெவல்லே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 தக்காளி, மீடியம் தக்காளி எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் மீடியம் சைஸ் தான். புளி எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அந்த சைஸில் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இன்னும் 2 கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் காரம். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம். இப்போ துவரம் பருப்பை கழுவிட்டு விசில் போட்டுடலாம். விசில் 5 விசில் போடணும். இந்த பூண்டை சொல்ல மறந்துட்டேன், 4 பல் பூண்டை சேர்த்துக்கணும். பருப்பு விசில் போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். இது 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிளாஸ் அளவில், பெரிய கிளாஸ் வீட்டில் இருந்தால் அந்த கிளாஸ்லேயே ஊற்றிக்கோங்க, 3 கிளாஸு. அதில் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, கடைஞ்சிட்டு அதிலே ஊற்றிக்கோங்க. அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 கிளாஸ் தண்ணி போதும். கரைச்சி வச்சுருக்கிறது இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் நான் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு, புளி, உப்பு போட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து மூடி வச்சிடலாம். நம்ம தேவைப்படுமோன்னு எடுத்துக்கலாம். கடாய் சூடாகிடுச்சிங்க. இப்போ மீடியம் சைஸ் அளவில் குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அளவுக்கு வேண்டி இது சொல்கிறேன். இது ஃபுல்லாக ஊற்றிக்கணும். நல்லா எண்ணெய் காயட்டும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சோடனே அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகமும் பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதை உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவை போட்டுருங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு உடனே தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த கலரில் வரணும் பச்சை மிளகாய். அடுத்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டுட்டோம், தட்டு போட்டு மூடி வச்சு வதக்குங்க. திறந்து லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ மூடிடலாம். வெங்காயம் நல்ல ஒரு கலர் வர வரைக்கும் தட்டு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி வதக்கிக்கோங்க. என்ன கலர் மாதிரி? கோல்டன் கலர். ரொம்ப கோல்டன் கலர் வேணால், நார்மல் கோல்டன் கலர் வந்தால் போதும். ஓப்பன் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கலர் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கறிவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க போதும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம்.
தக்காளியை போட்டுட்டு என்ன பண்ணணும்? உப்பு, தக்காளியை போட்டு லைட்டாக உப்பு போடுங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கும் தக்காளி. எவ்வளோ உப்பு போடணும்? 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கிடும். தக்காளி வந்து நல்லா தொக்கா வர மாதிரி இருக்கணும். அந்த கிரேவி மாதிரி வரும்போது தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். அது வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி விடணும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு மாதிரி வந்திருக்கு. அந்த டைமில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும்ல? ஆமாங்க, நல்லா வாசனையாக வரும். இது எண்ணெயில் வதங்கும் போது நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும். வந்து நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். பூண்டு வந்து எப்போவுமே தாளிக்கும் போது போடாதீங்க, இந்த மாதிரி கடைசி டைமில் போடணும். அப்போ தான் இந்த பூண்டோட ஃப்ளேவர் அதில் இறங்கி அந்த பச்சை மிளகோட வாசனைக்கு எடுத்துரும். இல்லைன்னா அதாவது நம்ம தொக்கு ஆனதுக்கப்புறமா போடணும் பூண்டு, கரெக்டுங்களா? ஆமாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக லாஸ்ட்டில் தூவுறதுக்கு எடுத்து வச்சுப்போம். இப்போ மூடி போடணுமா? இப்போ வேணாங்க, மூடி போட வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி போட்டது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோவா தெரியல பாருங்கள். அந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம புளி, பருப்பு, உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காய் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமாங்க, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாம். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து ஊறுகாய் கூட போதும், இல்லைன்னா வெண்டைக்காய் பொரியல் அப்படி கூட செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான்வெஜ் நல்லா இருக்கும் போல இருக்குல்ல? சொரா புட்டு, நல்லா இருக்கும். கறி தொக்கு, சிக்கன் தொக்கு எல்லாமே நல்லா இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க. பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது திக்காக வருது. ஆனால் லைட்டாக, ரொம்ப தண்ணி வேணாம், 1/2 கிளாஸோ ஊற்றிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டாச்சுங்க. அடுத்து வந்து சிம்லேயே வச்சு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். எவ்வளோ நேரம் கொதிக்கணுங்க? ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதில் இறங்கும், நமக்கு வாசனையாக வரும், நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அருமையாக இருக்குதுல்ல? இப்போ பாருங்கள், இப்போ இந்த டைமில் வந்து உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். கரெக்டாக 10 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா பாருங்கள், கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வேறு கிண்ணத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் முடிஞ்சிடுச்சு. அது மேலே கொத்தமல்லி தூவியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து வெஜிடேரியனாக இருந்தால் காய், வாழைக்காவோ இல்லை வெண்டைக்காய் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு நான்வெஜ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சொரா புட்டு, கறி தொக்கு, எறா தொக்கு, எந்த தொக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம வீட்டில் என்னம்மா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேங்க. சூப்பர் தான், வெரி குட். இப்போ பாருங்கள், அந்த சாம்பாருக்கு சைட் டிஷ் ரெடி ஆகுது. சைட் டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை கூட நீங்கள் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன். இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், அழகாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குது. எப்படி பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது. இப்போ அந்த சாம்பாருக்கு வந்துட்டு இதுதான் சரியான ஒரு சைட் டிஷ். வாங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. சூப்பராக இருக்குங்க. உப்பு, அந்த புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. இது கூட வெண்டைக்காவும் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் அடுத்த டிஷ் செய்யும் போது உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.